வணக்கம். செய்தி 24x7 செய்திகளுக்காக சாந்தி சிவா. சவுண்ட் லைட்ஸ் நண்பர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கோவையில் கோலாகலமாக நடைபெற்றது. திருமணம் மற்றும் இதர விசேஷங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு ஒளி அமைத்துக் கொடுக்கும் பணியினை மேற்கொண்டு வரும் இவர்கள் தமிழகத்தில் ஒரு புதிய சவுண்ட் லைட்ஸ் வாட்ஸ்அப் ஒன்றினை துவங்கி அதில் இத்தொழிலை சார்ந்தவர்களை இணைத்து இவர்களது தொழில் குறித்து பகிர்ந்து கொண்டனர். மேலும் நண்பர்களாகவும் பழகி வந்தனர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் அனைவரும் ஓரிடத்தில் சேர்ந்து ஒருவரையொருவர் நேரில் சந்தித்து அறிமுகப்படுத்திக் கொள்ள ஒரு சந்தர்ப்பமாக அமைய சவுண்ட் லைட்ஸ் நண்பர்கள் சந்திப்பு என்ற தலைப்பில் கோவையில் சிவானந்த காலனி பகுதியில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். தமிழகத்திலிருந்து இத்தொழில் செய்யும் நண்பர்கள் பெரும்பாலானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது தொழில்கள் குறித்து ஒருவருக்கொருவர் விவாதித்துக் கொண்டனர். மேலும் இத்தொழிலை போட்டியின்றி எவ்வாறு மேம்படுத்துவது என்றும் வளர்ச்சியடைய செய்வது என்றும் நலிந்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி உயர்த்தவும் ஏற்பாடு செய்திருந்தனர். மற்றும் இந்த மண்டபத்தில் பார்வைக்காக இவர்களது தொழில் சார்ந்த LED பல்புகள், சீரியல் லைட்டுகள், ஃபோக்கஸ் லைட் உட்பட இவர்களது தொழிலுக்காக பயன்படுத்தும் பொருட்கள் அனைத்தும் காட்சிக்கு வைத்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். நாங்கள் கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பித்தோம், சவுண்ட் அண்ட் லைட்ஸ் நண்பர்கள் அப்படின்னு. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பல்வேறு எங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களை பேசி நாங்கள் நண்பர்களாக உருவானோம். அதுக்கு பின்னாடி நாம் ஏன் சந்திக்கக்கூடாது, நம்ம தொழிலில் ஒரு ஒற்றுமை வளர்த்துக்கக்கூடாது அப்படிங்கிற முறையில் கோயம்புத்தூர் சூஸ் பண்ணோம். அண்ணனுங்களாம் எங்களுக்கு உதவி பண்ணாங்க. இவர் ராஜன் அண்ணன், வாசவி அண்ணன், இவங்களாம் உதவி பண்ணாங்க. அந்த வகையில் இந்த சந்திப்பு சிறப்பாக நடந்துருக்கு. நண்பர்களுக்கு மென்மேலும் என்ன உதவி பண்ணலாம், நம்ம தொழில் எப்படி மேன்மை அடையலாம் அப்படிங்கிற விஷயத்தில் நாங்கள் தமிழகத்தின் எல்லா மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த கூட்டம் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. அண்ணனுக்கு கோவை மாவட்ட நண்பர்களுக்கு நாங்கள் எல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது எங்கள் தொழிலையே ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. அந்த ஒற்றுமையை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதுபோல் கூட்டம் நடத்தி அங்கங்கே தொழில் போட்டியெலாம் குறைச்சி விபத்து இல்லாமல் எப்படி தொழில் பண்ணலாம், தொழிலில் என்னென்ன புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற கலந்தாய்வு பண்ணுறதுக்கு தான் இப்படி ஒரு விழா நடந்திருக்கு. இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு.